வாசிகளை 1வது 4வது அதிகாரம் 1வது வசனம். எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். திருச்சபையில நமக்கு அநேக பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். எனக்கு ஆயர் இந்த மந்தையை வழிநடத்தக்கூடிய பொறுப்பினுடைய கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆடு தவறி போகுதுன்னு சொன்னா அந்த ஆட்டை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனக்கு கொடுத்திருக்கிற உக்ரானத்துவம். சபை தலைவர் சொன்னா, சபை மூப்பர்னு சொன்னா, சபைக்கு மூப்பர் அவர் இஸ் a ரோல் மாடல். சபையினுடைய மூப்பர் தான் சொல்ல இல்லையா, ஒரு சோறு பானைக்கு சாரி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பானை. அந்த ஒரு சோறு தான் யாரு? சபை மூப்பர். அந்த ஒரு சோறு தான் சபை மூப்பர். அந்த ஒரு சோறு எப்படி இருக்குதுன்னு வச்சுதான் அந்த சபையை நான் என்ன செய்ய முடியும். நான் பணிபுரிந்த நான் இன்னைக்கும் மறக்க மாட்டேன். தர்ராஜ ஓல்டு வால்பாதை பழைய வால்பாதையில நான் பணிபுரிகிற பொழுது அந்த சமயம் எந்த விஷயத்திலையும் ஒரு நாளும் அவருடைய முகத்தில் நான் கடினமான வார்த்தைகளை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாளும் நான் உண்மையாலுமே நான் நான் இருந்த வயசு இந்த 6 ஆண்டுகள்ல நான் பார்த்த சபைத்தலைவர்களே ஒரு ஆக சிறந்த ஒரு சபைத்தலைவர். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக நான் என்னுடைய கருமலை சேர்த்து இருக்கிற சபைத்தலைவர்கள் எல்லாம் சும்மாவாக சொல்லி கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. அவர்களும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தவர்கள். குறிப்பாக தேவசேவையா சொல்லணும்னு சொன்னால் அந்த டைமை ஃபாலோ பண்ணுறதுல நான் பார்த்த செய்கிற தலைவர்கள் ஒரு ஆக சிறந்த செய்கிற சபை முப்பது. இந்த டைமை ஃபாலோ பண்ணுறதில்ல. நானே நேரம் பண்ணாலும் என்னை பிடிச்சிட்டு செய்வார், திட்டுவார். அதில் எந்த வஞ்சமும் வச்சுக்க மாட்டார். ஜோதியம்மா நான் சொல்லணும்னு சொன்னால், ஜோதியம்மா கனிவாய் விசாரிக்கக்கூடியவர். எப்போவுமே சில நேரத்தில் என் மேலே கோபம் இருக்கும் அவங்களுக்கு. சில நேரத்தில் கோவப்படுவாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் அந்த கோபத்தை என்ன செய்யறதுல என்கிட்ட வெளிப்படுத்துறதே கிடையாது. எப்படிங்க நீங்கள் அம்மா எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா, கனிவாய் விசாரிக்கக்கூடியவர். கணேஸ்வரன் ஐயா அவர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆள், ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். அதே போல் வெள்ளமலை காப்பில் வனிதாக்கா அவங்களால முடியாது. ஆனாலும் நான் செய்யணுங்கிற கடமையை சிறப்பாக நிறைவேற்றுவார். 4 சபை தலைவரும் சூப்பரான சபை தலைவர். சபை தலைவர்கிற பொறுப்பு, சமூகப்படுத்துகிற பொறுப்பு நம்ம சாதாரண பொறுப்பு அல்ல, மிகச்சிறந்த ஒரு பொறுப்பு. ஒரு நடுமுறை செய்யறதுக்கு நிறைய சபை தலைவர்கள் வந்திருக்கீங்க. சபை மூப்பர் அப்படிங்கிறது ஒரு சபைக்கு அவர்கள் வழிநடத்த வேண்டிய மாபெரும் பொறுப்பு. ஆயருக்கு அடுத்தது சபை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அவருடைய கரங்களிலே இருக்கிறது. அடுத்தது கோயில் பிள்ளை, அவங்களுக்கும் கொடுத்திருக்கிற பொறுப்பும் ஒரு மிகச்சிறந்த பொறுப்பு. நான் அடிக்கடி சொல்வதில்லை, கோயில் பிள்ளை இல்லாம சபை மூப்பர் இல்லாம எந்த ஆயிராலையும் இயங்கவே முடியாது. குறிப்பா கோயில் பிள்ளை இல்லாம அந்த கோயிலை அந்த ஆயிரத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய கரங்களில் இருக்கிறது? கோயில் பிள்ளையோட பொறுப்பு. அப்போ கோயில் பிள்ளைக்கு இந்த ஆலயத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அதுல சிறப்பா இருக்கும். சபை அதே போல செக்ரட்டரி ட்ரெஷரர் அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ட்ரெஷரர் இந்த ஆலய நிர்வாகத்தினுடைய சொத்துக்களை, இந்த மக்கள் கொடுக்கிற காணிக்கைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு, கரெக்டா செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு பொருளாதார கரங்களில் இருக்கிறது. உக்கரானத்துவம் செக்ரட்டரி இந்த சேகரத்தினுடைய செயல்பாடுகள், இந்த சேகரத்தினுடைய நிகழ்வுகளை சரியாக வழிநடத்த வேண்டிய பொறுப்பு செயலாளருடைய கரங்களில் இருக்கிறது. அப்போ செக்ரட்டரி, ட்ரெஷரர், கோயில் பிள்ளை, சபை மூப்பர், ஆயர் இவர்களுக்கு மட்டும்தான் பொறுப்பா அப்படி சொல்லி கேட்டா அது மாத்திரமல்ல, திருச்சபை மக்களாக உங்களுக்கும் பொறுப்புகள் இந்த திருச்சபையில் உண்டு. உங்களுக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிற உக்ரானத்துவம். கிறிஸ்துவ நண்பர்களே, திருச்சபையிலே உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். திருச்சபையிலே உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறவர்களுக்கான ஒன்று, கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். 2வது திருச்சபைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். 3வது faithful to your family, உங்களுடைய குடும்பத்திற்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கும். கணவன் மனைவியாய், பிள்ளைகளாய், உறவின் மக்களாய்
உங்களுடைய குடும்பத்திற்கு உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனம் உள்ள பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிற பொழுது குறிப்பிடுவார். வாசிங்களே. எபேசியர் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல நீங்க கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருப்பதோடு மாத்திரமல்ல, திருச்சபைக்கு உண்மையுள்ளவர்களோடு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்கும் உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். உங்கள் சொந்த புருஷனுக்கு நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். அடுத்தது, கிறிஸ்து சபையினுடைய தலைவராக இருப்பதை போல மனைவிக்கு தலையா இருக்கிறான். சரீரத்திற்கும் கிறிஸ்துவே சரீரத்திற்கும் ரட்சகராக இருக்கிறார். வாசி நடக்குது. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். உடனே ஐயாமார்கள் குசியா இருக்கக்கூடாது. பைபிள்ல கீழ்ப்படிங்க போட்டுருக்குது, பாத்திரத்து பூரா நீதான் விளங்கணும். அது என் வேலையில சொல்றத செய் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது? குசியா இருக்கக்கூடாது. அடுத்தது வாசிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்கள். சபையிலே அன்பு கூறுகிறார். உங்க மனைவி உங்களுக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளவு உண்மையோ அதே போல புருஷர்களே உங்கள் மனைவிகள் நீங்க என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். கணவன் மனைவியை நேசிப்பதும் மனைவி கணவனை நேசிப்பதும் உங்களுடைய குடும்ப பொறுப்பு. உண்மையுள்ளவர்களாய் வாழ்தல் என்பது அது கடவுளுடைய திட்டம். ஆதியிலே கடவுள் மனிதனை படைக்கிறது பொழுது மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி மனுஷி உருவாக்கினார். நாட் டு சர்வ், உங்களுக்கு அடிமையா இருப்பதற்கு அல்ல, உங்களுக்கு வேலை செய்வதற்காக அல்ல, மாறாக எமோஷனல் சப்போர்ட். நீங்கள் சோர்ந்து போகிற பொழுது உங்களை தூக்கி விடுவதற்காகத்தான் கடவுள் உங்களுக்கு ஒரு துணையாய் மனைவியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த உறவுகள் அநேக பிரச்சனை. ஈகோ நிறைய பிள்ளைகள் இடத்துல இன்னைக்கு ஈகோ. நான் பெரியவன், நான் ஆண், நான் பெரியவன். அப்படி அல்ல. ஒருவருக்கொருவர் இணைந்து இசைந்து வாழ்வதற்காகத்தான் கடவுள் ஆணும் பெண்ணுமாய் படைத்தார். ஒரு குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய மாபெரும் பொறுப்பு குடும்ப தலைவருடைய கரங்களிலே இருக்கிறது. நீங்கள் குடும்பத்தை சரியாய் நடத்தவில்லை என்று சொன்னால் கடவுள் நிச்சயமா எங்களுடைய கரங்களிலே கணக்கு கேட்பார். கடவுள் நிச்சயமாய் உங்களுடைய கரங்களிலே கணக்கு கேட்பார். திருமணம் அது கனம் உள்ளது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே எபிரேயர் அந்த நிருபர் எப்படியாய் சொல்லுகின்றார், திருமணம் கனம் உள்ளது, விவாகம் கொஞ்சம் அது தூய்மையுள்ளதாய் காணப்படும். அது ஒரு நாள் மனசு செய்யக்கூடாது, அசுத்தப்படக்கூடாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பதுதான் கடவுளுடைய திட்டம். கடவுளுடைய திட்டம். இது நிமித்தம் ஒரு மனிதன் தன் தகப்பனின் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஒரே மனைவியோடு. அவர்கள் இருவரல்ல ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த திருமண வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகள். நான் பெரியவனா, நீ பெரியவனா. அதுவும் குறிப்பா இப்ப இருக்கிற வாழைப்படையில பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமீபத்தில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக நான் முடிச்சு போயிட்டு வருகிற பொழுது, ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு வரும் பொழுது, சரியா அந்த கூழாங்கலாறு தாண்டி வர ரோட்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை போட்டு அடிச்சுட்டுக்கிறான். அடிச்சு அந்த பொண்ணு கீழே விழுந்துச்சு. என்னடா நானும் என் மனைவி வரோம், ஏன்டா தம்பி அடிக்கிறேன்னு சொல்லி கேட்டா, அவ்வளோ அடி அடிக்கிறான். கேட்டா ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணு சொல்லுது, ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படிங்குது. அடி வாங்கிட்டு, அத்தனை அடி வாங்கிட்டு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ காலையில வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஒரு பொண்ணை பிடிச்சி எடுத்துட்டு போறான். என்னடா அந்த நடுமலை ரோட்ல என்னடா தம்பி சொல்லி கேட்டா, ஐயா என்னுடைய மனைவி தான் என்ன அப்படிங்கிறான். அடிக்கிறான், ரோட்லயே வச்சு அடிக்கிறான். இன்னைக்கு நிறைய வாலிப ஈகோ, நான் பெரியவன், நீ குடும்பம் திருமண பந்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளாத ஒரு சூழல். சின்ன பிள்ளைகள் தான் அப்படி இருக்காங்க சொல்லி பார்த்தா பெரிய பிள்ளைகள் பெரியவர்களும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குடும்பத்திலே உண்மையுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு குடும்ப தலைவர்களுடைய கரங்களில் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் குடும்ப தலைவர்கள் சரியாய் தங்களுடைய குடும்பங்களை வழிநடத்துவது கிடையாது.
பெற்றோர்களாய் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கரம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுக்கிற பொழுது ஆபிரகாமின் மீது கடவுள் நம்பிக்கை வைத்தார். என்ன நம்பிக்கை தெரியுமா? கடவுள் அவனை ஆசீர்வதிச்சார். கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன் கடவுள் ஆசீர்வதிச்சாரு. ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாமின் மீது கடவுள் ஒரு நம்பிக்கை வைத்தார். என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில நான் கொடுத்தா இந்த பிள்ளைகளை, என்னுடைய சந்ததிகளை அவன் கடவுளுக்கு நேராய் வழிநடத்தவே வருவான் என்கிற பொறுப்பை, அந்த நம்பிக்கையை கடவுள் ஆபிரகாமின் மீது வைத்த நிமித்தமாகத்தான் கடவுள் அவளுக்கு ஆசீர்வாதம் ஆபிரகாம் கொடுத்தார். கடவுள் உங்களுக்கும் எனக்கும் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை, கடவுளுக்கு நேராய் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. என் பிள்ளை கெட்டு போயிட்டான், கடவுள் ஏன் என் பிள்ளைய மாத்தவே மாட்டேங்கிறார் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க உங்க பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கலன்னு சொன்னா கடைசியில் துன்பப்பட்டு கண்ணீர் விட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. 5 வளையாதது 50 நிச்சயமா வளையாது. மூத்தவர் சொல் இதெல்லாம் மூத்தவர் சொல். இது நிச்சயமா அவங்க அனுபவத்தில் சொன்னது. 5 வளையாதது 50 வளையவே வளையாது. நீங்க என்னதான் வளைச்சாலும் வளையாது, உடஞ்சுதான் போகும். உடஞ்சுதான் போகும். கடவுள் கொடுத்திருக்கிற குடும்பங்களில் சிறப்பாய் நடக்கும். குடும்பத்திலே உண்மையுள்ளவர்களாக இருங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற சகோதர சகோதரிகள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, நீங்க நிறைய உறவினர் தாய்மாமனா இருப்பீங்க, சித்தப்பாவா இருப்பீங்க, சித்தியா இருப்பீங்க, பெரியப்பாவா இருப்பீங்க, தாத்தாவா இருப்பீங்க, பாட்டியா இருப்பீங்க, அல்லது கணவனா இருப்பீங்க, மனைவியா இருப்பீங்க, பெற்றோர்களா இருப்பீங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். எல்லா நிலைகளிலும் குடும்பங்களிலே உண்மையுள்ளவர்களாய் காணப்படணும். கடவுள் தருகிற ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பங்களில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்திலே உண்மை காணப்பட வேண்டும். குடும்பத்திலே உண்மை காணப்பட வேண்டும். அதனால்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம் சொல்கிறது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் பூமியிலே சுகமாய் வாழ்வதற்கும் தகப்பனையும் தாயும் காணப்படும். பெற்றோர்களை ஒரு நாள் விட்டுறாதீங்க. வயதான காலத்துல குறிப்பா வாழை பிள்ளைகள் ஒரு நாள் பிள்ளைகளை பெற்றோர்களை விட்டுறாதீங்க. அதுங்களுக்கு கேடாய் போய் முடியும். உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சுகமாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பெற்றோர்களை நீங்க என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். அதற்கு அடுத்தது வார்த்தை வருகிறது, பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க? கோபப்படுத்தாதீர்கள். அப்படின்னு சொன்னா அவங்களை அப்புறம் அடிக்கிறது தப்பா, அல்லது அவர்களை கோபப்படுத்தாம எப்படி நாங்க நல்வழிப்படுத்துறது அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. அது வார்த்தை சொல்கிறது, பிறமை கையாளாத மகன் தன் மகனை பகைக்கிறான். இந்த கோபப்படுத்துவதற்கு வார்த்தை எது தெரியுமா இருக்கிறது? கடைசியில உங்க பிள்ளை வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம், ஏப்பா அன்னைக்கே நீ நல்வழிப்படுத்திருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகளுடைய பார்த்து சொல்றாரு கேட்டப்போ. அப்படி நீங்க கேட்டுட்டான்னு சொன்னா நீங்க வாழ்க்கையில தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வாழ்க்கையில மாத்திரம் தோக்கல, கடவுளுக்கு கொடுத்த கடமைகளிலும் நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்க பிள்ளை ஒரு நாள் உங்களை பார்த்து கேட்டக்கூடாது, அன்னைக்கு நீங்க என்ன நல்வழிப்படுத்திருந்தா நான் நீங்க நல்லா இருப்பேன். ஒரு நாள் உங்க பிள்ளைகள் அன்னைக்கு கோபப்படவே கூடாது. நல்லா வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளைகள் பெற்றோர்களே உங்க பிள்ளைகள் என்ன செய்யாதீங்க? கோபப்படுத்தாது. பிள்ளைகளை கடவுளுக்கு நேராய் வழிநடத்துங்க. குடும்பங்களிலே உண்மை. முதல்ல சொன்ன கடவுளுக்கு அந்த வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கு. 2வது திருச்சபைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கு. 3வது உங்கள் குடும்பத்திற்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கு. 4வது